என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? டுடே 20 சேனல் நம்ம ப்ரொவைஸ்னா போட்ட வீடியோ பார்க்கலாம். ஓகே, நீ நானும் ஓடிலாமா? செருப்பு பிஞ்சு நடக்குதானே? அப்படியா? நல்ல பொண்ணாச்சே. ஐயோ ஐயோ, அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. பகவானே, மணி 12க்குள்ள போகணும். சீக்கிரம் போங்க, ஓடி சீக்கிரம். எனக்கு என்னமோ பதட்டமாவே இருக்கு. விஜயாவுக்கு என்னாச்சு? எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? எங்க கிளம்பி போறாங்க? தெரியாது. இங்கதான் போறாங்களா? அப்படியா? அந்த கட்டையை பார்த்தா தான் அந்த கட்டை இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அந்த கட்டை எப்படி வேகும்னு பாக்குறியா? இதுக்கு இடையில ஐயோ அம்மா இதுக்குதான் இவ்வளவுதான். குட்டு குட்டு குட்டுதே ரத்தமா, அதெல்லாம் வரவே இல்லையே. நான் சொல்ல போய் அப்பா. ஆஹா, தெரியல. என்னது? ட்ரெயினரா? என்ன நடக்குது? எதுக்கு அவரோட வாண்டடா வராரா இல்ல இவங்க வர வைக்கிறாங்க? எங்க போனாலும் இதே பிரச்சனை. கேப் விடுறாங்க? அப்படி என்னதான் என்கிட்ட இருக்குன்னு தெரியல. மேல வந்து உளுறாளுங்க. அழகா பிறந்தது ஏன் தப்பா? ஒண்ணு இல்ல. ஓ, இப்படி சொல்லி போட்டுறாங்க. மிரட்டிக் கொண்டிருக்கின்ற மிரட்டல் பாய்ஸின் கனவு கண்ணி, லட்சோபக்கணக்கான ரசிகர்களின் கனவு கண்ணியாக திகழும் திரு ரம்யஜு அவர்களுடன் நானும் ஒரு புகைப்படம். மகிழ்ச்சியான ஒரு தருணம். உங்களுடைய வயலின் கச்சேரி எந்த சபா யாரு இது? நடந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆளா உட்கார்ந்து பாத்துருவேன். இன்ஃபேக்ட் நான் உங்க பரமரசின்னு கூட சொல்லலாம். தமிழகத்தையே கலக்கி கொண்டிருக்கும் மிரட்டல் பாய்ஸில் மறுபடியும் முதல்ல அந்த ஆடல் பாடல் திரும்பி முதல்ல. ரசிகர்களின் ஆடல் பாடல் அப்பா. பயங்கர ஃபேனா இருப்பாரு. மகிழ்ச்சியான ஒரு தருணம். அப்ப நீ வேற வேலையை பாக்குறது இல்ல. இதுதான் வேலை. என்ன பண்றாங்க? ஓ, ஓ, அந்த சூனிய வச்ச மாதிரி பண்றாங்கயா. ஐயோ, இது ரோட்ல வைக்கிறாங்க. நம்மளே போக மாட்டோம், ஆமா, பயந்து. என்ன பண்ணி வச்சிருக்காங்க? ஏதோ பேயின்னு தான் நான் நினைப்பேன். எனக்கு என்ன, நீ ரத்தம் கைக்கு தான் சாகுற. என்னடா ரொம்ப சரி, பரவாயில்ல. சுத்தி அல்ல, அப்புறம் புரியுதா? ரோட்ல போடாம சுத்தி போறாங்க. ஸ்பீட் பிரேக்கே தேவையில்ல, போய் இதுமே போட்டு வச்சாலே எல்லாம் பார்த்து போவாங்க போல. எங்கிட்டு? அதுவா நீ இன்னும் பின்னாடி போயிட்டாரு. வளாவ முடியாதா? இனிமே நான் இங்க வர மாட்டேன்டா. இவங்கெல்லாம் கூட ஒதுங்கி போறாங்க. அது ஒதுங்கி போக முடியாதுல்ல அந்த வண்டியை வச்சுக்கிட்டு. ஊருக்குள்ள எவனோ செய்வன போச்சு. இந்த உலகத்துல எந்த ஊர் என்ன ஐயா, இந்த ஊர் மட்டும் பயமாதான் இருக்கும். அப்பதான் என்ன மாதிரி துபாக்கூர் சாமியாரெல்லாம் பொழப்பு நடத்த முடியும். ஏதோ சொல்லுவாங்க, இந்த மனுஷன்லாம் குரங்கு நான் நம்பவே இல்லை. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஓ இட்ஸ் இஸ் பாசிபிள் யா. ஐயோ, விழ போறாரு. பார்த்தேன். ஸ்டைலா படுத்துக்கிட்டாரு. சத்தியமா நான் பாக்கல. வெள்ள பாண்டு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அது புடிச்சிட்டு மாதிரி இருக்கா? அதுக்குள்ள போய் நின்னு போட்டோ எடுத்துட்டு. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. செத்தாண்டா. விழ போறாரு. போன கோவிந்தா. எப்படி போய் தேடுவ ராசா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா. உலப்பு சூப்பேட்டி. நானே என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்குன்னு கவலையில போயிட்டு இருக்கேன். சீரில ஏமாத்துறான். என் தலைவனை பார்த்து செருப்பால் அடிக்கலாமா? அமைதி அமைதி. நல்ல ஆக்சிடென்ட் ஒரு போஸ் கொடுங்க. இப்ப பாருயா. சுபாஷ் 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 அபிலாஷே, செத்துடா செத்துடா. எங்க இருக்க? இங்க
எங்க தூக்கி போட்டீங்களோ அங்க மாட்டிட்டாரா? அதெல்லாம் தூக்கினாதான் வர முடியும். ஐயா கொஞ்சம் முகத்தை காட்டுங்க. ஐயோ, விக்கு வச்சிருக்காரா? ஓ புரியா? இப்ப என் முடியே எனக்கு எதிரி ஆயிடுச்சுடா. உன்னை பார்த்தா ஏதோ ஒரு விஷப்பூச்சி மாதிரி தெரியுது. ஆனா அது என்னன்னு தெரியல. ஊரு மட்டும் சவுத் ஆப்பிரிக்கா. எங்கடா இந்த ஏரியால எங்க இருக்கா? அவன் மட்டும் என் கல்ல மாட்டான். நீ இங்கதான் இருக்கியா? கழுப்புடுகிறாயா? இப்பொழுது பாரடா என்னுடைய ராஜதந்திரத்தை. யார் வீடியோ எடுக்கிறா இவரா? உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம்? சும்மா பார்த்தேன். ஆத்தா, உங்களுக்கு நாங்க என்ன போற வச்சோம்? தூங்கிட்டானா? சம்மதிக்க மாட்டேங்கறீங்க. தூங்கிட்டானா? என்னடி இது? நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டுறான். கடல் கண்ணி போ. நீ நானும் ஓடிலாமா? செருப்பு பிஞ்சு. என்ன கேட்கான்னு தெரியல. ஏன்டா தண்ணியில இருக்கவளே காண்டா இருக்கு. என்னையா நடக்குது? நம்மள போட்டுக்காரு. ஆமாயா, ஜிமிக்கி மாதிரி போட்டுருக்காரு. இருக்கவே முடியாது மேடம். அடுக்கன் மதினா கூட ஒண்ணும் தெரியும். பாத்தியா? உழுந்தோனே இப்படி கேட்க முடியாதுல்ல. இப்ப அவங்க மேல தப்பாயிரல. சாரிண்ணே. கைய தூக்குண்ணே. சூடத்தோட சூடு தாங்க அட முடியல. போயிடு. என்ன பண்றாரு? இருக்கு ரொம்ப நேரம் ரெயின்போவா? ஓ, இந்த மந்திரம் சொல்ற மாதிரி சொல்லுங்க. அப்படிதான் சொல்லுவாங்க நமக்கு புரியாத மாதிரி. வேஷம் போட்டு போனா கண்டுபிடிக்க மாட்டாங்க போல. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆஹா. நல்லா மேம் பேசலாம். எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். சரி, நீ ஜேம்ஸ் பாண்ட் தான், ஜேம்ஸ் பாண்ட் தான். கீழ இருக்கு. எத்தனை தடவை சொல்லி ஓ, இது காப்பு வச்சு தரப்பாரு. தட்டிட்டு எதுக்கு அந்த விட்ட? அடுத்து வாங்குறதுக்கு துட்டு இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? உடஞ்சிட போகுது. இதுவா ஸ்ப்ரிங்? இதுப்பா அப்படியா? உழுந்துராது. அருமையான கண்டுபிடிப்பா. கணவனை போட்டு தள்ளிய மனைவி டிரைவருடன் கைது. மனைவிக்கு தெரியாமல் மாமியாரை தள்ளி கொண்டு ஓடிய மருமகனுக்கு வலை வீச்சு. பிள்ளை வரம் கொடுத்த சாமியார் கை குழந்தையுடன் கைது. வஞ்சர மீனை வறுத்து வச்சாம ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. என்னது? இட்ஸ் ஹியூமன் பிரெயின். நான் போய் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வந்துறேன். ஓ, இவங்களா? ஓ, அந்த இது. சிங்கிள் பசங்க சர்ச் பாத்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. கேப்பே விடாம குதிரை பார்த்தா அந்த ஒரு வார்த்தையில இப்படி சிரிச்சிட்டு போறீங்கன்னா அப்படி என்ன காமெடி பண்ணிட்டாங்க அவங்க? கிடையாது, சும்மா சும்மாவே சிரிப்பாங்க. எங்களுக்கே தெரியும். ஆமா ஆமா.
இது ஒண்ணு ரெண்டு இப்ப அந்த பார்த்ததுதான் வந்துச்சு. ஆனா மறையது வித்தியாசமா இருக்கு. அந்த கடல் கன்னிக்கிட்ட அவர் போய் என்னத்த பேசினாரு? அது கடல் கன்னியா? அதான் இப்போதைக்கு ஆனா நான் அப்படி ஒண்ணும் பார்த்ததே இல்ல. இந்த மாதிரி தண்ணிக்குள்ள இருந்து இது மாதிரிலாம். நானும் பார்த்தது இல்ல. ஆமா. இதுதான் வடக்கு சைடுல தான் போடுறாங்க போல இருக்கு. எங்கேயும் இருக்கும் நமக்கு தெரியல. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் அந்த பீச்ல ஒருத்தன் செம பிளான் பண்ணி அவங்களையும் கவுத்துட்டு இப்போ அந்த பொண்ணுங்களே மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. தெரியாம விழுந்துட்டவங்க மேல அப்படின்னு. ஆனா அவன் விழுறதுக்கு மெயின் காரணமே வேணுங்கனே படுத்துட்டே இருந்தாரு. ஒருத்தர் மரத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தோம், போன் விழுந்துச்சு. கீழே எங்க விழுந்தா கூட எடுத்துடலாம். அதெல்லாம் விழுந்தா எடுக்கவே முடியாது இல்ல. அவ்வளவுதான். அது அங்கே இருக்குதா இல்ல அடிச்சுட்டு போயிடுச்சா? அது அருவி. அது எங்கேயா அடிச்சுட்டு போயிருக்கிறோம். குளமா இருந்தாலுமே தர முடியாது. குளமா இருந்தா கூட டக்குன்னு எடுத்துடலாம். இதெல்லாம் கஷ்டம். எங்க அவரே போயிருவாரு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.